இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சமாதானத்தின் தேவன் சாத்தானை காலின் கீழே நசுக்கி போடுவராக. உலகத்திலே உங்களை அவர் மேன்மையாக வைப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, இயேசுகிட்ட போனால் வாழ்நாள் முழுதும் கஷ்டம்தான், பிரச்சனை தான், போராட்டம் தான் நினைக்கிறாங்க. ஆனால் உபாகமம் 28:1 சொல்லி இருக்கிறது, சகல ஜாதிகளை பார்க்கலாம் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கலாம் என்னை ஏற்றுக்கொண்ட உங்களை நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாம் மேன்மையாக வைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். இதை அறிந்து கொண்டீர்கள், சத்தியத்தை அறிந்து கொண்டா உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பார். நீங்கள் இனி துயரம், துன்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் மேன்மையான இடத்துல உங்களை வைத்து உங்களை உயர்த்தி பார்ப்பதே அவருடைய பரிபூர்ணமான சித்தமாய் இருக்கிறது. அந்த உபாகம் 28:1 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என்னுடைய கட்டளைகளையும் வேத வசனங்களையும் நீ கவனமாய் கேட்டு என் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுப்பாயானால் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜாதிகளை பார்க்கணும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு சொல்றாரு. என்னன்னா அவர் கட்டளைகள், அவருடைய வசனங்களை கவனமாக கேட்டு அவருடைய சத்தியத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு நாம் கவனமாக செவி கொடுக்கும்போது நாமை மேன்மையாக வைப்பேன். இப்பொழுது சொல்லப்படுகிற எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து பலிக்கன்னு சொல்றாரு. உபாகமம் 28 ஏறக்குறைய 11 ஆசீர்வாதங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவரை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு 11 ஆசீர்வாதங்களை கர்த்தர் அந்த உபாகம் 28:14 வரைக்கும் நியாயப்பிரமாண ஆசீர்வாதங்கள் என்ற பகுதியிலே அவர் கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவருடைய வேத வசனமாகிய இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்கணும், ஆலயத்துக்கு போய் வசனத்தை கவனமா கேட்கணும், அவருடைய வசனத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகத்திற்கு எல்லா ஜனங்கள், ஜாதிகள், மக்களை விட நம்மளை மேன்மையான உயரமான இடத்துல கொண்டு போய் வைப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். இப்பொழுது சொல்லப்படும் சகல ஆசீர்வாதங்களும் நம்மில் வந்து பலிக்கும் என்று சொல்லி இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த உபாகம் 28:12 நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உனக்கு நல்ல பொக்கிஷசாலை ஆகிய தம்முடைய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாக்குவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். உன்னை வாளாக்காமல் தலையாக்கி நீ கீழாகாமல் மேலாக்கும்படி கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் வீணாய் போகாது. அவருடைய வார்த்தை ஒன்றையிலாயிலும் தரையில விழுந்து போகாது. என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு சாட்சி. இயேசு கிறிஸ்து என் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை, மேன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கும் அதை செய்வார். இயேசு கிறிஸ்து என்ற வல்லமுள்ள நாமத்தினால இப்பொழுதும் மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நான் அழைக்கிறேன். அவருடைய திருவசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் வார்த்தை ஒரு நாளும் வீணாகாது. எனக்கு அருமையானவர்களே, பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிட்டார், நான் சொல்ற வசனங்கள்லாம் கேளுங்க, அதை கேட்டு உங்களை இதயத்தில் வையுங்க. அந்த வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க உங்கள் செவிகள் எல்லாம் சாயுங்க. அப்பொழுது இந்த வசனமே உங்களை, தேவனுடைய வார்த்தை, அவருடைய பரிசுத்த வேதாகமே ஆசீர்வதிக்கும் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, சமாதானம் மாத்திரமல்ல, மேன்மையான இடத்திலே கொண்டு போய் உட்கார வைப்பார். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அவர்களை உட்கார வைப்பார். புழுதியிலிருந்தும் தூசியிலிருந்தும் குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து அவளை கண்மலையின் மேல் உயர்த்துவார். அருமையானவர்களே, நான் சொல்றது ஒரு வேடிக்கை அல்ல, பொய்யும் கிடையாது. இந்த உலகத்திலே
கர்த்தர் செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை, செய்ய போகிறதை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவருடைய வார்த்தையை நம்மை வாழ வைக்கும். பரிசுத்த வேத வாசனம் ஒவ்வொரு நாளும் நம்மை வாழ வைக்கும். சகல ஜாதிகளை பார்க்கணும் மேன்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள், பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். ஒருவேளை வாழ்நாளெல்லாம் கண்ணீர்லேயே, வறுமையிலே, ஏழ்மையிலே வாழ்ந்து இப்படியே வாழ்க்கை போயிடுமா, ஒரு நாள் என் வாழ்க்கையில உயர்வு வராதா என்று நீங்கள் ஏங்கலாம். ஒருவேளை கண்ணீர் விடலாம், நீங்கள் ரகசியமாய் அழலாம், உங்களுடைய இறுதியத்தை வேதனைப்படலாம். ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தர் சொன்ன இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்ல இந்த வசனத்துக்கு நீங்கள் ஓடி வாருங்கள். அப்படி ஆலயத்துக்கு போங்க, அவருடைய ஆலயத்தில் வசனத்தை கேளுங்க, அப்படி வசனத்தை கேட்டு இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க. அப்படி வசனத்தின்படி என் ஆசீர்வாதம் கேளுங்க. இந்த தேவனுடைய வார்த்தையில தான் உங்க ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் வேதத்தை மறக்கக்கூடாது. இயேசு சொல்லியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை நான் அவளுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இரவும் பகலும் இந்த வேத வசனத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது வேதத்திலே பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன்னை கனித்தேர்ந்து இலையுதா இருக்க மரத்தை பொழுப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கன்னு சொல்லி இருக்கிறான். பார்த்தீங்களா? இந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இது மற்ற போல கதை புத்தகத்தை போல ஒரு புத்தகம் கிடையாது. தேவன் பரிசுத்த ஆவியான மூலமாய் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தை. உபாகமம் 28 1ஆம் வசனத்தை அதெல்லாம் சொல்லிட்டாரு. சகல ஜாதிகளை பார்க்கிலும் நான் உங்களை மேன்மையாக வைப்பேன். இப்பொழுது சொல்லப்படும் சகல ஆசீர்வாதங்களும் உண்மையில் பலிக்கும். நீ கையில் செய்யும் எல்லா வேலையிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன்னுடைய விளைவின் பலனிலும், நீ எல்லாவற்றிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன், ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்பின வசனம் வெறுமையாய் என்னத்துக்கு திரும்பாமல் நான் விரும்பினதை செய்து அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நம்புவீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஏழ்மை வறுமையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாராலும் தாழ்த்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு உலகத்துல கடைகோடி மக்களை போல நீங்கள் இருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்து என்ற மெய்யான தெய்வத்தினுடைய வார்த்தைகளை இப்பொழுதே வேதாகமத்தை வாங்கி படிங்க. அங்க தாழ்மையோடு ஆண்டவரை கேளுங்க. இயேசுவே, உடைய வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிங்க. உன்னுடைய வசனத்தை இதயத்தில் ஏற்றுக்கொள்கிறேன். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபமாய், என் பாதைக்கு வெளிச்சமாய் வரட்டும். ஒரு நாள் இந்த வசனத்தை வாசித்து நான் தியானிக்கிறேன். என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை சகல ஜாதிகளை பார்க்கலும் மேன்மையாக வைப்பார். இதுதான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற நீங்க இது அநேகருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் மேலும் இந்த வசனங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களை சென்றடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர்கள் விடுதலை பெறட்டும். இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். வறுமையிலும், ஏழ்மையிலும், கண்ணீரிலும், வேதனையிலும் தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு உலகத்திலே முன்னேற முடியாதபடி கலங்கிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துக்கும் இயேசு கிறிஸ்து என்ற திருப்பெயரால் இந்த வேதாகமத்தை வாசிக்கிற அந்த வேத வசனத்தின்படி தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர்கள் மீது பலிக்கட்டும். சகல ஜாதிகளை பார்க்கிறோம், அவர்களை மேன்மையாக வைப்பீராக. ஊழியக்காரன் வார்த்தையின்படி செய்யும் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.